மிதுன ராசி நேயர்கள் கம்யூனிகேஷன், நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், நட்பு வட்டாரம் எப்பயுமே ஒரு மதிப்பளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்கள் அவமானம், கெட்ட பேர், எந்த ஒரு தொழிலையும் ஒரு தடை தாமதம், அது மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க, இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுஷுங்க. 10க்கு உரியவரும் இது மீனமும் உங்களுக்கு வந்து குரு தான். அப்போ 7 10க்கும் உரிய உங்களுடைய குரு பகவான் அப்படிங்கும் பொழுது ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அந்த பாதகாதிபதி என்ன பண்ணுன்னா உங்களுடைய இடத்துலையே அமரும் பொழுது அது என்னாகும், சில பிரச்சனைகளை, சில கஷ்டத்தை, சில அவமானத்தை எல்லாமே ஒரு ஒரு எப்படி ஒரு என்ன ஒரு நீங்கள் துறையில் இருந்தீங்களாலும் ஒரு தொழிலில் இருந்தாலும் அதுக்கு வருமானத்தை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். தனத்துக்காரகன் யாருங்க? குரு பகவான். அந்த தனக்காரகன் 2ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வரார், சந்திரனோட இடத்துக்கு. சிறப்புங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இனிமே ப்ளஸ்ஸுங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம்ங்க. பண வரவு மிதுனத்துக்கு டாப் 90% நோட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஜூன்லேருந்து உங்களுக்கு மிதுனம் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம், ஆறாம் இடத்தை பார்க்குறார், விருச்சிகத்தை. ஸோ அதனால் 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்தை உங்களுக்கு உடம்பு தொந்தரவு, கைகால் வலியோ அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேங்க, நிறைய உடம்பு தொந்தரவில் இருக்குது, கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் இனிமேல் படிப்படியாக உடல் நிலை பாதிப்பெல்லாம் குறைந்து நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள், ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பில் மிதுனத்திற்கு அருமை அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான விஷயங்கள் நடந்ததெல்லாம் இனிமேல் தவிடு பொடின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு பார்க்கும்போது என்னதுங்க, அது நன்மையில் முடியும். உங்களை யார் பேசினாங்களோ, யார் ஏசுனாங்களோ, எங்கெங்கே அவமானம் பட்டாங்க அத்தனையுமே என்ன அவங்க கூப்பிட்டு வச்சு மாலை மரியாதை போடக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து உயரும். குரு உங்களுக்கு காப்பாற்ற போகிறார், நிறைய விஷயத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டு. அப்போ திருமணம் நல்ல ஒரு நீங்கள் ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு ஹை சொசைட்டியாக, ஒரு ஹையாக நல்லா படித்தவங்களா உங்களுக்கு நல்ல பேர் அமையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய விஷயங்களாக நடக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் 2ஆம் இடத்துல குரு பகவானர்னால ஒரு அமௌண்ட்டு, ஒரு நல்ல நகை நட்டு போட்டு, ஒரு வசதி வாய்ப்போட நல்ல மருமகளோ நல்ல மருமகனோ எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்.